அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம் தமிழ்நாட்டு அரசியலில் பேசு பொருளை உருவாக்கி இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சரும் கூட சட்டப்பேரவையில் இது பற்றி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அவர் யாரை சந்திக்க போறார் எங்களுக்கு தெரியும் என்ற தொனியில் அவர் பேசவே, இன்று மாலை உள்துறை அமைச்சரை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சந்திக்க கூடும் என்ற தகவல் பரவுகிறது. நம்முடைய திரு புகழேந்தி அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். திரு புகழேந்தி, உங்களுடைய பார்வை இது பற்றி. குட் ஆஃப்டர்நூன் டு தந்தி டிவி. வணக்கம் ஹரி. குட் ஆஃப்டர்நூன் சார். அதாவது நீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் ரைஸ் பண்றேன். இப்போ இருமொழி கொள்கையை வலியுறுத்தி அப்படிங்கிற ஒரு தலைப்புல போய் பார்க்க போறாரு, அதை வலியுறுத்த போறாரு. தொகுதி மறு சீரமைப்பு அதுக்காக பார்க்க போறாரு ஒரு எதிர்கட்சி தலைவர், அப்படி கூட வச்சுக்கோங்க, பரவாயில்ல. அப்ப நாடாளுமன்றமே நிகழ்வுகளே நடக்கிறதா இல்லையான்ற அளவுக்கு அங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்காக அங்கே உள்ளே பெரிய ஆர்ப்பாட்டம் மாதிரி நடத்தி எல்லாத்தையும் கேள்வி மேல் கேள்வி கேட்டு, இதுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதில் சொன்னது போனதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் கேட்கிறேன், அங்க எடப்பாடி அணியை சார்ந்த திரு தம்பிதுரை, திரு சி சண்முகம், திரு சந்திரசேகர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் இந்த ராஜ்யசபாவில் இந்த பிரச்சனையை எழுப்பி அந்த மொத்தமான ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, இது திமுக பிரச்சனையோ அண்ணா திமுக பிரச்சனையாவோ பார்க்கக்கூடிய விஷயமே அல்ல. ஏன் இந்த 3 எம்பிக்கள் இருந்து இதையே வலியுறுத்தி அனைவரோடு சேர்ந்து ஏன் இதை முன்னுரிமை எடுத்து கேட்க கூடாது? அங்கெல்லாம் வாயெடுத்து விட்டு முன்னாடி இருந்து எதுவுமே பேசுறது இல்லை, வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. ஒரு எதிர்கட்சியா இருக்கின்ற ஒரு அதிமுக தமிழ்நாட்டில் எந்த ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் அதுக்காக நடத்தாது. ஆகவே அத்தனையும் மூடி மறைச்சிட்டு இன்னைக்கு டெல்லியை சுத்தி பார்க்க போறேன், அப்படியே நான் உள்துறை அமைச்சரை பார்த்து அவருடைய சொந்த பிரச்சனைக்காக போவார். வேறு வழி இல்லை, பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதையெல்லாம் பேசிவிட்டு கூட்டணியை பேசிவிட்டு வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையுமே தவிர, இவர்களுக்கு எந்த இருமொழி கொள்கையிலும் சரி, இவர்களுக்கு நாடாளுமன்றத்தினுடைய சீட்டு கம்மியாயிடுமே, 39 31 ஆயிடுமேன்னு சொல்லி அதுலயும் சரி எந்த அக்கறையும் இல்லை. இது கூட்டணிக்காக, கூட்டணியினுடைய முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்காக இன்றைய தினம் பழனிசாமி டெல்லி செல்வதுதான் உண்மையாக இருக்கும் என்பது. ஏன்னா காலையில ஒரு நண்பர் கேட்டார், நான் சொன்னேன் நிச்சயமா திரு வேலுமணி, நம்ம பிரஸ்காரங்க தான் கேட்டாங்க, மிஸ்டர் வேலுமணி எல்லாம் போக மாட்டார், தங்கமணி இல்லாம கூட போக மாட்டாருன்னு சொன்னேன். இப்ப வேலுமணியும் கிளம்பிட்டார்.